ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம். நேற்று வந்து உண்மையிலேயே வந்து சாண்ட்ராவோட நடிப்புக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆஸ்கார் அவர் கொடுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு நிறைய ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க நேற்று அப்படின்ற விஷயங்களை முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நேற்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, நான் உண்மையிலே சாண்ட்ராக்கு வந்துட்டு ஆமாங்க உண்மையிலே வந்து ஹர்ட் ஆகிருக்கு. அது வந்து யாரும் மறுக்கலை. விஜய் பாரதி கமருது பண்ணது மிகப்பெரிய தவறு, அது மறுக்கலை. சரிங்களா? அவங்க தள்ளினோடனே அவங்க கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அப்படியே துடிச்சிருப்பாங்க, ஃபிட்ஸ் வந்த மாதிரி. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து பயந்துட்டு போய் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இதுக்கு பேர் ஃபிட்ஸ் வரல, அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஃபிட்ஸ் வந்து தான் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஏன் வந்து எதுவுமே இன்றைக்கி கேட்கவே இல்லை விஜய் சேதுபதி அவர்களே அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை வந்துட்டு, அதாவது நைட்டு வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா ஜாலியாக பேசி சிரிச்சிருப்பாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது சபரிக்கு வந்துட்டு பால் வந்துட்டு அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் பட்டுச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி பேசி ஜாலியாக இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணமே ஆகாதில்ல அப்படின்னு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு, இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தர் 18+ ஜோக் அடிக்கிறார். யார்? விக்ரம். தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு வந்துட்டு ஒரு ஜோக் அடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, தூங்குறாங்க. திடீர்னு கமருதி உள்ளே வந்துட்டு எதுக்காக அவங்க ஏதோ பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு வராரு. பயங்கரம் உள்ளே வந்து அலறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சிரிக்கிறாங்க, திரும்ப அலறாங்க. ஸோ வந்துட்டு கமருதீனை பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்க அலறது பேனிக் அட்டாக். உண்மையிலே அது அவங்களுக்கு வந்து அதை தான் வந்து நேற்று வந்து விஜய் சேதுபதி சொன்னார். கரெக்டு. இப்போது காலையில் பிக் பாஸ் வந்துட்டு கூப்பிட்டு உள்ளே வச்சு பேசுவார். பேசிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போது விஜய் பார்வதியும் கமருதியும் அங்கே தான் இருப்பாங்க, இவங்க அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்போ பேனிக் அட்டாக் வரல? அப்போ வரல. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு அதே அந்த பக்கம் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து பேசியிருப்பாங்க. அந்த சைடு இந்த பக்கம் வந்து சாண்ட்ரா வந்துட்டு நம்ம விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, விஜய் பார்வதி என்கிட்ட சொல்லியிருக்கா, நம்ம கமருதீன் வந்துட்டு பாடி கார்டு, அவன் இருக்கும்போது என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போயே அந்த பேனிக் அட்டாக் வரல. ஏங்க வரக்கூடாது? ஏங்க அது வரணும்? அவங்க வந்துட்டு இப்போ தெளிவாயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் வராத பேனிக் அட்டாக்கு கடைசியாக இவங்க வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு கிளம்பும்போது மன்னிப்பு கேட்கணும் வந்துட்டு ஒரு மனிதனத்தோடு வந்து நிற்கிறாங்களா, அப்போ மட்டும் ஏன் வருது? நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணன்ற மாதிரியா? என்னங்க இது? நடிக்கலாம், ஆனால் இப்படியே நடிக்கிறது ஒரு கோர்வையாக இருக்குங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு கொஸ்டின் எழுப்புறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் குத்துக்குழு மாதிரி 2 பேர் நின்று இருந்தாங்களா, கமருதீனும் விஜய் பார்வதியும். அப்போ இவங்க பக்கத்தில் தானே இருந்தாங்க, ஏன் அப்போ பேனிக் அட்டாக் வரல? சரி, இவங்க வந்துட்டு பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க அப்போ முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் எங்கே எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்களே, அப்போ ஏன் பேனிக் அட்டாக் வரல? ஆனால் போகும்போது ஒருத்தங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் உனக்கு பண்ணதுக்கு தான் நான் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறேன், இதை கண்டிப்பாக இதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் கேள்வி கேட்க, அது பதில் இது மன்னிப்பு கேட்க வரும்போது கூட அங்கே வந்துட்டு பயப்படுறாங்க, பேனிக் அட்டாக். அதுக்கப்புறம் இவர் வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு, அப்போ பேனிக் அட்டாக் வருது. ஆனால் அதே இது வந்துட்டு காலையிலேருந்து அந்த எபிசோடை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பேனிக் அட்டாக் வரல. அது என்ன புதுசாக விதமான ஒரு பேனிக் அட்டாக் இருக்குன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில் தான் அதை வந்து சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து இன்னொரு டவுட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடந்தது, அதனால தான் ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அப்போது அங்கே வந்துட்டு அந்த கார் டாஸ்க் வந்து ஒன்று நடக்குது இல்லை, அப்போ பிக் பாஸ் டீமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கலாம்ல, நிறுத்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல, ஏன் அதை பண்ணலை? எவ்வளோ இது பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரே வந்து பிக் பாஸே இது நம்ம விஜய் சேதுபதி அவர்களே சொல்லிட்டாங்க, இது வந்துட்டு ஃபிட்ஸை தான் வந்து பேனிக் அட்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது நீங்கள் வந்து இப்போ வர வந்து கமருதீன் வந்து வந்தப்போ வந்து ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகிற மாதிரி பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, திரும்ப கண்டினியூ பண்ணுறீங்களான்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்றாங்க. அதனால தான் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் விட்றாங்கன்னா ஹேஷ்டேக் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. எது எப்படியோ உண்மையிலேயே அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஏன்னா அவங்க அந்த உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அனுபவித்த விஷயங்கள் அது அவங்கள பொறுத்தது. சரிங்களா? ஆனால் இது ஏன் கண்டினியூவாக வராமல் திடீர்னு வருது, திடீர்னு வரமாட்டேன்னு தான் இங்கே பிரச்சனை. ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த பேனிக் அட்டாக் வரணும். நடுவில் வந்து வரவே இல்லையே. கிச்சன் ஏரியாவில் வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஆம்லெட்லாம் போடுறாரு, அந்த பக்கம் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அப்போல்லாம் வந்து வராத பேனிக் அட்டாக். கரெக்டாக வந்து சாட்டர்டே எபிசோடில் மட்டும் அதுவும் மன்னிப்பு கேட்க வராங்க, கடைசியாக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் நினச்சது சாதிச்சாச்சு, அவங்க வெளியே போகிறாங்க, போகும்போது ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பு டைமில் கூட உங்களால் வந்துட்டு அந்த மன்னிப்பை கூட ஏற்றுக்க முடியாமல் உங்களுக்கு பேனிக் அட்டாக் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு
அங்கே வந்து ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறீங்க. அதனால தான் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக நல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அதையும் நம்பி விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.